துலா, துணிச்சலுடன் செயல்பட்டு பல காரியங்களை சாதிப்பீர்கள். இளைய சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனைகளுக்கு மேலதிகாரிகள் மதிப்பு கொடுப்பார்கள். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு துர்க்கையம்மனை வணங்கி வர தைரியம் கூடும். விருச்சிகம், தனவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான திட்டமிடல் நடக்கும். உங்களின் இனிமையான பேச்சால் அனைவரையும் கவர்வீர்கள். சேமிப்பு உயரும் நாள். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சார்த்தி வழிபட நன்மைகள் பெருகும். தனுசு, ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் உங்களின் செல்வாக்கு உயரும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு. திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு குரு பகவானை வணங்கி வர நற்பலன்கள் கூடும். மகரம், சுப செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும். தூக்கம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கி நிம்மதி பிறக்கும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு கூடும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு சனீஸ்வர பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி வழிபட இன்னல்கள் தீரும். கும்பம், லாபகரமான நாள். தொட்ட காரியங்கள் யாவும் துலங்கும். மூத்த சகோதரர் வழியில் உதவி கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும். வருமானம் உயரும். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு காலபைரவரை வணங்கி வர பயம் நீங்கி வெற்றி கிட்டும். மீனம், உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் தேடி வரும். வேலையில் இருந்த பணிச்சுமை குறையும். சமூகத்தில் உங்கள் கௌரவம் அந்தஸ்து உயரும். மகிழ்ச்சியான நாள். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு பெருமாளுக்கு கற்கண்டு நிவேதனம் செய்து வழிபட சகல சௌபாக்கியங்களும் கிட்டும்.